அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு விஷயத்தை பேசுகிறார் சார். நாங்கள் மீண்டும் காமராஜர் ஆட்சியை எடுத்துகிட்டு வர போகிறோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு பேசுகிறாரு. அது பேசின உடனே ஒரு சர்ச்சையாக மாறுது. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாருன்னு ஒரு இது இருந்தது. உடனே ஈவிகே இளங்கோவன் ஒரு விஷயத்தை பேசுகிறார் சார். இப்போது நடந்து கொண்டிருக்கும் ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. இந்த பேச்சினுடைய பின்னணிலாம் என்னவா சார் இருக்குது? சஸ்பென்ஸை உடைச்சிட்றேன். ராகுல் காந்திகிட்ட சசிகாந்த் செந்திலும் சுனில் 2 பேரும் போய் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் காங்கிரஸை ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் ஒரு முயற்சி பண்ணுறோம். ஏன்னா 67 காணாமல் போன காங்கிரஸு இனி மீண்டும் வரவே வராதுன்னு தமிழ்நாட்டில் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் தெலுங்கானாவில் இதே நிலைமை தான். ஆனால் ரேவந்த் ரெட்டிகிட்ட பொறுப்பை கொடுத்த பிறகு ரேவந்த் ரெட்டி என்ன பண்ணார்? ரெட்டி நாயுடு 2 பேரையும் சேர்த்து ஆட்சிக்கு வந்துட்டார். அதே போல் கர்நாடகாவில் சிவகுமார் வேலை கொடுக்குறாங்க. அங்கே ஒக்காலிக்கர் ப்ளஸ்ஸு கவுடா, ஒக்காலிக்கர் பொறுப்பை கொடுத்தோன்னே சிவகுமார் காங்கிரஸை ஆட்சியில் அமைச்சிட்டார். சரியா? கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் 2 கட்சி தான். ஒன்று கம்யூனிஸ்ட் இருக்குது, இல்லை காங்கிரஸ் இருக்கும். இப்போ அடுத்து அங்கே காங்கிரஸ் வந்துடும்னு எதிர்பார்க்குறாங்க. வயநாட்டில் ராகுல் காந்தி நிற்கிறார். இந்த டெஸ்ட்டை ஏன் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாது? ராகுல் காந்தி இந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய 2 படை தளபதிகள் யார்? சுனிலும் சசிகாந்த் செந்தில். சுனில் ஒரு ஸ்ட்ராட்டஜி விற்பனர், சசிகாந்த் செந்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ப்ளஸ்ஸு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கக்கூடியவர். நிறைய டேட்டாஸ். கர்நாடகா எலெக்ஷனில் ஒர்க் பண்ணார். ரைட்டு. ராஜஸ்தானில் அவர் போட்டு கொடுத்த லிஸ்ட்டை ராகுல் தூக்கி ஓரமாக போட்டார். ரிசல்ட் வந்தவரை எடுத்து பார்க்குறாரு, கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த ப்ராசஸை தமிழ்நாட்டை செய்ய முடியுமான்னு ஒரு மீட்டிங்கு வைக்கிறாங்க. இந்த மீட்டிங்கில் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போது காங்கிரஸ் ஓட்டு சைலண்ட் ஓட்டு, பரபரப்பு இல்லாத ஓட்டு. திமுக அதிமுக மேலே ஒரு கடுமையான வெறுப்பு இருக்குது. இந்த வெறுப்பை நம்ம ஏன் வாக்கு வங்கியாக மாற்றக்கூடாது? இளம் தலைவர் ராகுலுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வரும். அதனால் நீங்கள் 2 பேரும் ஒரு முயற்சி பண்ணுங்கள். இந்த அசைன்மெண்ட்டினுடைய விளைவு தான் செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாரு? காங்கிரஸ் சுயமரியாதையான கட்சி, யார் தயவையும் நிற்க வேண்டிய தேவையில்லை, நாங்களே களத்தில் இறங்குறோம், ஆட்சியை பிடிக்கிறோம். இது சசிகாந்த் செந்தில் ப்ளஸ் சுனிலுடைய வாய்ஸ், மைண்டு வாய்ஸ். அந்த வேலை திட்டம் தொடங்கியாச்சு. அதுதான் நீங்கள் செல்வ பெருந்தகை சொல்கிறார். செல்வ பெருந்தகை இப்படி சொன்ன உடனேயும் திமுக ஆடி போகுது. ஏன் ஆடி போகுதுன்னா, நீங்கள் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கிராப் கம்பெனியில் 2 பேர் தான் எடுக்கிறாங்க. செல்வ பெருந்தகை, இன்னொன்று ஸ்டாலினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தம்பி தமிழரசுக்கு பின்னாடியில் ஸ்கிராப் ஆனந்தன் 2 பேரும் தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா வெளிநாட்டு கம்பெனிகள் பூரா, ஹுண்டாய், ஹோண்டா, ஹிண்டா, பல கோடி ரூபாய்க்கு ஸ்கிராப் விழுகும். 2 பேரும் தான் கூட்டணி போட்டு எடுக்கிறாங்க. இந்த கூட்டணியில் திடீர்னு திமுக கூட்டணியை உடைக்கிறார். அது ஸ்கிராப் கூட்டணி, இது தேர்தல் கூட்டணி. உடைச்சோடனே திமுக ஆட்டம் கண்டு போச்சு. இவர் தானாக சொல்லியிருக்க மாட்டார், தானாக வந்த கூட்டம் உள்ளது, டெல்லியிலேருந்து வந்த நோட்டம். இதை உடனே டெல்லியில் தொடர்பே இல்லாத, நீங்கள் தள்ளாத காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற ஈவிகே இளங்கோவனை கொடுத்து ஒரு அறிக்கை கொடுத்தார் ஸ்டாலின். ஏன்னா நின்னே ஆகணும்னு முடியாதுன்னு சொன்னவரை ஸ்டாலின் தான் இவரை நிறுத்தியே ஆகணும், இவர் தாங்க சரியான வேட்பாளர்னு எம்எல்ஏ ஆக்குனது ஸ்டாலின் தான். அந்த நன்றி கடனுக்கு ஒரு அறிக்கை விட்டார்.
இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் சார், செல்வ பெருந்தகை தலைவராகப்பட்ட போதே நீங்களே ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க. செல்வ பெருந்தகை ஸ்டாலினுடைய செல்லப்பிள்ளை, ஸ்டாலின் சொல்லி தான் செல்வ பெருந்தகையை வந்து தமிழ்நாடு காங்கிரஸுடைய தலைவராக போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. இப்போ ஏன் ஸ்டாலின் பேச்சிலிருந்து, ஸ்டாலின் அனுதாபியிலிருந்து விலகி வருகிறாரா செல்வ பெருந்தகை? டெல்லியிலேருந்து சொல்லுகிறதைத்தானே செய்யணும். இவர் ஹை கமாண்டிங் எங்கே? டெல்லி தான். டெல்லி தான், ஸ்டாலின் கிடையாது. ஸ்டாலின் திமுகவுக்கு தான் தலைவர். ஆனால் டெல்லியில் யார் தலைவர்? ராகுல் காந்தி. ராகுல் காந்தியை சசிகாந்த் செந்திலும் சுனிலும் ஒரு டெஸ்ட்டை போட்டு பார்ப்போம், இப்போ இது ஒரு விபரீதத்தில் போய் முடியாதா சார்? இந்தியா கூட்டணியில் முக்கியமான கட்சியாக இருக்கிறது திமுக தான். இப்போ இது மாதிரி சூழலில் திமுகவை பகைத்து கொள்வது ராகுலுக்கு ஒரு இக்கட்டான சூழலை எடுத்துகிட்டு போயிட முடியாதா சார்? இல்லை, அது ஒரு பக்கம் இருக்குது. இல்லை, அதுக்கான டைம் இன்னும் அதிகமாக இருக்குல்ல சார்? இப்போயே ஏன் இந்த விஷயத்துக்குள்ளே வராங்கன்னு கேட்குறேன் சார் நான். இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 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 திமுக ஒரு நம்பிக்கையான கூட்டாளியாக இல்லை அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா கர்நாடகா தேர்தலில் திமுக தேர்தல் வேலை செய்யவே இல்லை. கூப்பிடுறாங்க, வரல. யாருக்கு பயந்துட்டு? பாஜகவுக்கு பயந்துட்டு. கமலஹாசனும் வரல, ஸ்டாலின் முதலமைச்சரும் வரல. இது அவங்க என்ன எப்படி பார்க்குறாங்க? இவங்க நம்பிக்கையான கூட்டாளியாக இல்லை. இந்த நம்பிக்கையான கூட்டாளியை நீண்ட நாள் நம்ம வச்சிருக்க முடியாது. அப்போது சொந்த காலில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ரேவந்த் ரெட்டியை போல், சிவகுமாரை போல் தமிழ்நாட்டில் சசிகாந்த் செந்தில் தலைமையில் ஒரு ஐஏஎஸ், ஏன்னா அங்கே அந்த பக்கம் ஒரு ஐபிஎஸ், எங்கே? அண்ணாமலை. இந்த பக்கம் ஒரு ஐஏஎஸ்ஸை இறக்கி ஒரு முயற்சி பண்ணால் என்னங்கிற ஒரு சிந்தனை ராகுலுக்கு வந்த பிறகு தான் ராகுல் சசிகாந்த் செந்தில் சுனில் மூலம்தான் இந்த அறிக்கையை கொடுக்க வைக்கிறார். தானாக வந்து செல்வ பெருந்தகை இந்த அறிக்கையை கொடுக்கல. அப்படி வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி அறிக்கை கொடுக்கக்கூடிய நபரும் அல்ல அவர். யார்? செல்வ பெருந்தகை. அப்போது இந்திரா காந்தி ஒரு டெஸ்ட்டை பண்ணுது. எப்போனா 1980. 1980 எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டு காங்கிரஸ் தனியாக நின்று மூப்பனாரை முதலமைச்சராகிறதுக்கு ஒரு முயற்சி நடந்தது. அது வெற்றி பெறலை, தோல்வி முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு 89 ஒரு முயற்சி நடக்குது. எம்ஜிஆர் 87 இறந்துட்டார். ஜே 2 அணி, திமுக தனியாக நிற்கிது. மூப்பனார் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக போட்டு காங்கிரஸு தனித்து நின்று ஆட்சியை பிடிச்சிடலான்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அதுவும் எடுபடலை. அதுவும் திமுக வந்துருச்சு. ஏன்னா திமுக உடஞ்சிருச்சு, காங்கிரஸ் தனியாக போயிடுச்சு, திமுக ஈஸியாக வந்துருச்சு. திமுக ஆட்சி கலைக்கப்படுது. எப்போ? 89. 89 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு காங்கிரஸும் அப்போ முதல்ல முயற்சி பண்ணது இந்திரா காந்தி மரணம் 84. ராஜீவ் காந்தி மூப்பனார் முதலமைச்சராகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறார். அந்த முயற்சியும் தோல்வி. மீண்டும் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி, ராஜீவ் மரணம், ஜெயலலிதா சிஎம். அப்போது காங்கிரஸ் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கு. எல்லா முயற்சியும் தோல்வி. எல்லா முயற்சியுமே மாசை தூக்கு தான் சொல்லுவார். முயற்சி தோல்வி, மீண்டும் முயற்சி, மீண்டும் தோல்வி, மீண்டும் முயற்சி, மீண்டும் தோல்வி, இறுதியில் வெற்றி. இப்போது இந்திரா காந்தி ஃபெயிலியர், ராஜீவ் காந்தி மீண்டும் தோல்வி, மீண்டும் முயற்சி, மீண்டும் தோல்வி. இப்போ ராகுல் முயற்சி. இப்போது இது வெற்றியில் போய் முடியுமா சார்? இல்லை, போடி முடியாது. என்னென்னா
இப்போ ராகுலுக்கு அரசியல் நீங்கள் சொன்ன விஷயத்தை பார்க்குற பொழுது அரசியல் அனுபவம் இல்லை. அரசியல் அனுபவம் இல்லாமன்னு சொன்னால் கூட இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து செய்ய மாட்டாரு சார். அப்போ அவருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும்ல. நம்ம சொல்கிற மாதிரி இப்போ 2026 விஜய் வராரு. விஜய் வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா பல பேர் வந்து அவரோட கட்சியில் போய் சேர்றாங்க. கூட்டணியில் மாற்றம் வர வாய்ப்பு இருக்குல்ல சார். இந்த பக்கம் ஏற்கனவே திரும்ப சொல்லும் போதெல்லாம் பாஜகவை வீழ்த்துவது தான் இந்த கூட்டணியுடைய நோக்கம் சொல்கிறாரு. பாஜக வீழ்த்தி விட்டு காங்கிரஸ் ஒன்றிய அரசு அமைஞ்சிட்ட பிறகு அந்த கூட்டணியை உடைச்சிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது தானே சார்? அப்படி புரிஞ்சுக்கல. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி எப்படியாவது காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறார். இந்த கூட்டணிக்குள்ளே விஜய் கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறார். கொண்டு வந்தால் இந்த திமுக கூட்டணி உடைஞ்சிடும். விஜய் வந்து எடப்பாடி கூட வருவாருன்றது சாத்தியமில்லை தானே சார்? ஏன்னா முதல் தேர்தலே வந்து தான் தனித்து நிற்கணும்னு தானே அவர் பார்ப்பார். சீமான் வேற என் தம்பி அடித்தால் நான் அவரோடு போய் சேர தயார்னு சொல்லியிருக்காரு. இப்போ 2026 களமே வந்து ஒரு ரீஷஃபிள் பண்ணுற மாதிரி மாறுதா சார்? எடப்பாடிக்கு எப்படியாவது நாற்காலியில் உட்காரணும். காங்கிரஸுக்கு எப்படியாவது நாற்காலியில் உட்காரணும். காங்கிரஸு விஜயை சேர்த்து கொண்டு அந்த நாற்காலிக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். எடப்பாடி காங்கிரஸை கூப்பிட்டு பார்க்குறாரு. காங்கிரஸ் தனி ட்ராக்கில் போயிட்டுருக்கு. அப்போது அவர் விஜயை இழுத்து சேர்த்து கொள்வதற்கு ஒரு முயற்சி பண்ணலாம். இல்லைன்னா இந்த கூட்டணி உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். எந்த கூட்டணியை? கம்யூனிஸ்டுகள் திருமா சிறுத்தை கூட்டணியை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போது காங்கிரஸ் திமுக அதிமுக கூட்டணியில் சேருவதற்கு தயாராக இல்லை. சசிகாந்த் செந்தில் சொல்லி என்ன பண்ணுறாங்க, நம்ம நேரடியாகவே களத்தில் நின்று பார்த்துடலாம். திமுக அதிமுக மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தி நமக்கு வாக்காக மாறும். 1967 காங்கிரஸ் தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டது. விரட்டி அடிக்கப்பட்ட தளபதி, விரட்டி அடிப்பதற்காக பெரும்பாடுபட்ட தளபதி அண்ணாதுரை. அப்போ அடுத்து 67 அண்ணா இறந்துட்டார். 68 திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர். அவர் முதலமைச்சர் ஆன பிறகு எப்படியாவது காங்கிரஸோடு கூட்டணி வைத்து கொள்ள வேண்டும்னு விரும்பினார். அண்ணா 67 காங்கிரஸை ஒழிக்கிறாரு. இவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு காங்கிரஸை கூட்டணி வச்சுக்கணும். ஏன்? திருடுவதை வெள்ளையாக்குவதற்கு காங்கிரஸ் தேவை. திருடுறத வெள்ளையாக்குவதற்கு என்ன தேவை? காங்கிரஸ் தேவை. இல்லைன்னா ஐடி வந்துடுவான். எம்ஜிஆரையும் ஒழிக்கணும், தன்னுடைய ஆட்சியும் தக்க வைக்கணும். இதுக்காக காங்கிரஸோடு கூட்டணி. காங்கிரஸை அன்றிலிருந்து தூக்கி பிடிக்க ஆரம்பித்தவர் தான் கருணாநிதி. இந்த டாக்டிக்ஸை கருணாநிதி கரெக்டாக காங்கிரஸோட ஒட்டணும். அதனால் காங்கிரஸோடு இணைந்து கொண்டார். நீங்கள் காமராஜரால் கூட காப்பாற்ற முடியாத காங்கிரஸ் எப்போ உடையுதுன்னா 68 இந்திரா காந்திக்கும் காமராஜை போன்ற மூத்த தலைவர்கள் சண்டை வந்து உடையுது. உடைஞ்ச பிறகு ஜாகிர் ஹுசேன் ஒரு ஜனாதிபதி இருக்கார். அவர் இறந்துடுறார். இறந்த பிறகு மீண்டும் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்திரா காந்தி ஒரு வேட்பாளர் நிறுத்துகிறார். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், அதாவது காமராஜ், கர்நாடகாவில் நிஜலிங்கப்பா, இப்படி இந்தியா முழுக்க மூத்த ஆட்கள் பூரா இந்திரா காந்தியை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்திரா காந்தி இந்த பெருசுகளை காலி பண்ணணும்னு நினைக்குது. இப்படி ஒரு சண்டை வருகிற பொழுது காங்கிரஸின் துரோக வரலாறு, திமுகவுடைய துரோக வரலாறு, யாருக்கு துரோகம் பண்ணாங்க, இந்த அளவுகோலை பார்த்தோம்னா மாறி மாறி 2 பேரும் நட்பு பாராட்டி கொள்வது, காலி செய்வது. அப்போது இந்திரா காந்தி வந்து கருணாநிதிட்டு வருது, என்னை காப்பாற்றுங்க
யார்கிட்ட இருந்து? காமராஜரிடமிருந்து, நிஜலிங்கப்பாவிடமிருந்து, இந்திய அரசியல் மூத்த தலைவர்கள்ட்டிருந்து என்னை காப்பாற்றுங்க. ஏன்னா இவர்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவர் தான் ஜனாதிபதி வர முடியும். இந்திரா காந்தியுடைய வேட்பாளர் விவி கிரி ஜனாதிபதியாக வரல, சஞ்சீவ் ரெட்டி ஜனாதிபதி வந்தார்னா இந்திரா காந்தி கவிழ்க்கப்படுவார். அப்போது இந்திரா காந்தியை தூக்கி நிறுத்தியவர் யார்? கருணாநிதி. விவி கிரி என்ற ஒரு பார்ப்பனருக்கு வாக்களித்த கொடும் செயலை செய்தவர் தான் கருணாநிதி. புரியுதா உங்களுக்கு? அப்போது காமராஜர் காலி, காமராஜ் ஸ்தாபன காங்கிரஸ் காலி, சஞ்சீவ் ரெட்டி காலி. ஒரே கல்லில் 2 மாங்க அடித்தார் கருணாநிதி. இந்திரா காந்தியை பிரதமர் நாற்காலி உட்கார வச்சிட்டாரு, ஒரு பார்ப்பனரை ஜனாதிபதி ஆக்கிட்டாரு, காமராஜ் கும்பலை காலி பண்ணிட்டார். இங்கே காங்கிரஸ் காலி. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் ஆட்சி கையில் எடுத்துட்டார். எம்ஜிஆர் கட்சியை உடைச்சிட்டு 72 தேர்தல் வைக்கணுங்கிறார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி தேர்தல் பை எலெக்ஷன். அப்போது கருணாநிதி, காமராஜர், காங்கிரஸ், இப்படி இத்தனை முனை போட்டி. இதில் காங்கிரஸ் வெறும் 10,000 ஓட்டு தான் வாங்குது. 2.25 லட்சம் ஓட்டு வாங்கி எம்ஜிஆர் மாயத்தவரி ஜெயிக்கிறார். காமராஜர் 1.25 லட்சம் ஓட்டு வாங்குறார். நல்லா கேட்டுங்க. அந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸு காணாமல் போயிடுது. 90,000 ஓட்டு தான் வாங்குறாரு பொன் முத்துராமலிங்கம் திமுக டெபாசிட் போகுது. மறுபடியும் என்ன பண்ணுறாரு? 90 காங்கிரஸ் 10, 1 லட்சம் ஓட்டு தான். 1.25 லட்சம் ஓட்டு காமராஜ் வாங்குறாரு. காமராஜோட பெருந்தலைவர் யார்? எம்ஜிஆர் 2.25 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. எங்கே? திண்டுக்கல் இடைத்தேர்தலில். அப்போது கருணாநிதி பார்த்தாரு, காங்கிரஸோடு நாம் கூட்டணி வைத்து கொண்டால்தான் நமக்கு எதிர்காலம் அப்படின்னு எம்ஜிஆர் நினைக்கிறாரு, தமிழ்நாட்டில் கருணாநிதி நினைக்கிறார். அப்போது மீண்டும் கருணாநிதியா எம்ஜிஆரா காங்கிரஸுக்கு? இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியால் திமுக ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. கவிழ்க்கப்பட்டு மீண்டும் யார் ஆட்சிக்கு வரா? எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறார். கருணாநிதி இலவு காத்த கிளி போல் உட்கார்ந்துருக்கார். நீங்கள் வாசகர்களுக்கு தெளிவாக ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்த்தணும். 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துடுறாரு, கருணாநிதி நியூட்ரல் ஆகிறாரு. மீண்டும் என்ன நடக்குதுன்னா எம்ஜிஆரையும் காலி பண்ணணும், காங்கிரஸில் கூட்டணி சேரணும். எமர்ஜென்சி, அதுக்கு முன்பு எமர்ஜென்சியில் அடி வாங்காத, உதவாங்காத, மிதி வாங்காத திமுக காரணம் இல்லை. 96 காங்கிரஸ் நரசிம்மராவ் தலைமையில் மீண்டும் அதிமுகவோட கூட்டணி. நரசிம்மராவ் கட்டற்று கொளுத்தப்படுகிறது சத்தியமூர்த்தி பவனில். காங்கிரஸ் உடஞ்சி தமாகவாக மாறுது. தமாகவாக மாறிய பிறகு நீங்கள் 40 எம்பி 39 எம்பி சீட் கிடைக்குது. காங்கிரஸ் 19, திமுக 20. அதில் தான் தேவகவுடா, ஐகே குஜரால் பல பேர் பிரதமர் ஆக்கினது எங்கள் தமிழ்நாட்டிலிருந்து. அந்த நேரத்தில் 96 மீண்டும் யார் வந்தான்னா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அந்த முயற்சி தோல்வி. அப்போ 96 இந்திரா காந்தி, அதாவது 96 காங்கிரஸே உடைஞ்சு போச்சு. தனியாக முதல்ல காங்கிரஸ் உடைஞ்சு காமராஜ் தலைமையில் போச்சு. மீண்டும் காங்கிரஸ் உடைஞ்சு யார் தலைமையில் போகுது? மூப்படா தலைமையில் போகுது. அப்போ காங்கிரஸ் தொடர்ந்து சின்னாபின்னம் ஆகிட்டே வருது. தொடர்ந்து நீங்கள் விபத்து நடந்துகிட்டே இருக்கு. தலையில் கட்டு, கையில் கட்டு, காலில் கட்டு, காலில் தொட்டல், சவுக்கு மாதிரி பல டேமேஜ் ஆகுது. ஆன பிறகு 2026 காங்கிரஸ்
தனித்து முயற்சி செய்தால் என்ன? பாண்டிச்சேரியில் நாராயணசாமி சிஎம் இருந்தாரா? போன முறை முந்தின முறை. இப்போ அதே போன்று ஒரு முயற்சியை செய்தால் என்ன? விபரீத முயற்சிக்கு ராகுல் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் ஒரு ஸ்ட்ராட்டஜி 2 பேரும் சேர்ந்து முயற்சி செய்வது தான். செல்வ பெருந்தகை தனியாலாம் சொல்லவே மாட்டார். ஏன்னா மூக தமிழரசோடு சேர்ந்து பூந்தமல்லியை பூரா மொத்த ஃபேக்ட்ரியும் அவர் கண்ட்ரோல் இருக்குது. இது இழக்க விரும்ப மாட்டார். ஆனால் சாத்தியமா? காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு சாத்தியமா? ஒருவேளை விஜய் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதை நான் விரும்புகிறேன், ஆதரவு தர்றேன் நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது உண்மையாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த வழியிலே இதெல்லாம் போதான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு நினைக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.